சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மஹிந்தவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு வெளிச்சத்துக்கு வந்து 60 மில்லியன் ரூபாய் தொடர்பான விவரம். குவைத்தின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல். துபாய்க்கான விமான சேவைகள் ஏப்ரல் மாத இறுதி வரை நிறுத்தம், முக்கிய நிறுவனத்தின் முடிவு. கார்த்திகை தீபமாக இஸ்ரேலை காட்சியளிக்க வைத்த ஈரானின் கொடிய தாக்குதல். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முன்பாக திரண்ட மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம். எரிபொருள் QR குறியீட்டை பெற முடியாதவர்களுக்கு புதிய தீர்வு. தியாக தீபம் அன்னை பூபதியின் 38வது நினைவேந்தல் மாதம் ஆரம்பம். நடுவீதியில் தலைக்கவசத்தால் தாக்குதல், தப்பியோடிய நபர் CCTVயில் பதிவான சம்பவம். தமிழர் பகுதியில் துயரம், கொழும்புக்கு நண்பரை வழியனுப்பிய இளம் அரசு உத்தியோகத்திற்கு நேர்ந்த நிலை. தொடர்பன விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான பரிவர்த்தனை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மொத்தமாக 60 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தெரிவித்தது. இந்த வழக்கில் சந்தேக நபராக உள்ள கபில சந்திரசேன அளித்த வாக்குமூலத்தின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது சந்திரசேனவை எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் பின்னணியாக 2012-13 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக விமானங்களை வாங்கிய ஒப்பந்தத்தில் ஊழல் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான மினா அல் அகமதி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் ஒரு செயல்பாட்டு அலகு மீது இன்று காலை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் அங்கு தீப்பரவல் ஏற்பட்டதாக குவைத் பெட்ரோலியம் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குவைத் ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியின்படி குவைத் நேஷனல் பெட்ரோலியம் நடத்தும் இந்த ஆலையில் ஒரு பிரிவு ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங்கின் முன்னணி விமான போக்குவரத்து நிறுவனமான ஹேத்தி பசிபிக் மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெறுகின்ற போரின் காரணமாக துபாய்க்கான தமது விமான சேவைகளை ஏப்ரல் மாத இறுதி வரை நிறுத்தியுள்ளது. புதன்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் மத்திய கிழக்கில் உருவாகி வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு துபாய்க்கு வரும் மற்றும் செல்லும் அனைத்து விமானங்களும் 2026 ஏப்ரல் 30 வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அடுத்த சில நாட்களில் எங்கள் விமான அட்டவணையில் மேலும் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மார்ச் மாதத்தில் துபாய் மற்றும் ரியாத் நகரங்களுக்கு செல்லும் அனைத்து விமானங்களையும் ஹேத்தி பசிபிக் ரத்து செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் 19 நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரான் நேற்று இரவு மேற்கொண்ட பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலை அதிர செய்துள்ளது. குறித்த தாக்குதலில் இஸ்ரேலைச் சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது ஈரானின் பழிவாங்கல் நடவடிக்கையாக கருதப்படுகிறது. ஈரான் விடுத்த பல அலைகளான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மத்திய இஸ்ரேலில் குறிப்பாக ரமத்கான் பகுதியில் தாக்குதலை நிகழ்த்தியுள்ளன. இதில் கிளஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் மற்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த ஏவுகணைகள் வானில் பிரிந்து பல சிறு துண்டுகளாக பரவி தாக்கும் திறன் கொண்டவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை என்ற பெயரில் மாணவர்கள் மீது தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரைகளை புறக்கணித்து இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக இந்த போராட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக 3 மாணவர்கள் குற்றத்தரப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். அதை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அனுரவின் ஆட்சியிலும் இடம்பெறும் அடக்குமுறைகளை நிறுத்துமாறும் இனிமேல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறும் ஜனநாயக ரீதியிலான செயற்பாடுகளுக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடாது என்று விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகத்தோடு நிறைவு செய்யுமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. விசாரணைகளுக்காக மாணவர்கள் சென்றுள்ள நிலையில் அவர்கள் திரும்பி வரும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்தனர். இதனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வாயிலும் மாணவர்களால் மூடப்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் விநியோகத்திற்காக தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் உள்ளவர்களுக்கு மற்றொரு தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வேறு தொலைபேசி இலக்கங்களின் கீழ் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான எரிபொருள் QR குறியீடுகளை மீள பெற்றுக்கொள்வதற்காக இன்று முதல் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2026 மார்ச் 14ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் QR குறியீட்டை மீளப்பெறும் போது அந்த பதிவை மேற்கொண்ட தொலைபேசி இலக்கம் பயன்பாட்டில் இல்லாமை அல்லது வேறு ஒருவரிடம் இருப்பதால் பொதுமக்கள் எதிர்கொண்ட அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் இந்த புதிய அம்சம் அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. உங்கள் வாகனத்தின்
அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வாகன இலக்கம் மற்றும் ஜேசி இலக்கத்தை சரியாக உள்ளிடுவதன் மூலம் மட்டுமே இந்த புதிய வசதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஏற்கனவே வேறொரு இலக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டாலும் 2026 மார்ச் 14 முன்னதாக இருத்தல் வேண்டும். உங்களிடமுள்ள சரியான தகவலை உள்ளிட்டு தற்போது பதிவை ரத்து செய்து உங்களின் புதிய தொலைபேசி இலக்கத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ள முடியும். இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாட்டின் மூலம் ஏற்கனவே இருந்த பதிவு ரத்து செய்யப்படுவதால் முந்தைய பயனருக்கு அந்த வாகனத்துக்காக கிடைத்த சலுகை மற்றும் அணுகல் இல்லாமல் போகும். இதன் மூலம் இதுவரை காலம் வேறு தரப்பினரிடமோ அல்லது பயன்பாட்டில் இல்லாத தொலைபேசி இலக்கத்தின் கீழே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்கள் தடையின்றி தமது QR குறியீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமக்கு சட்டபூர்வமான உரிமை இல்லாத வேறொருவருக்கு சொந்தமான வாகனத்தின் QR தரவுகளை நீக்குவது தண்டனைக்குரிய குற்றம் என்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தமிழ் இனத்துக்காக உயிர் நீத்த தியாக தீபம் அன்னை பூவதியின் 38வது ஆண்டு நினைவேந்தல் மாதம் இன்று மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாவலடியில் உள்ள அன்னாரின் நினைவு தூபியில் மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி மௌன அஞ்சலி செலுத்தி அன்னை பூவதி மாதத்தை ஆரம்பித்து வைத்தனர். இதைத் தொடர்ந்து அன்னை பூவதியின் மகள் மற்றும் உறவினர்கள் நினைவு தூபியில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் இடம்பெற்ற இந்த நினைவேந்த நிகழ்வில் சங்கரடி பிரதேச சபை உறுப்பினர் அழகையா தேவகுமார், பவுனதீவு பிரதேச சபை உறுப்பினர் செல்வகுமார் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயம் ஒன்றில் கடந்த 1988 ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த அன்னை பூவதை தொடர்ந்து 32 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த உலகை விட்டு பிரிந்தார். இந்திய ராணுவத்தை வெளியேறுமாறும் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறும் 9 அம்ச கோரிக்கையை முன்வைத்து அன்னை பூவதி உண்ணாவிரதத்தை போராட்டத்தை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குள பிரதேசத்தில் விசேடமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் தியாகத்தாய் அன்னை பூவதி அவர்களின் 38ஆம் ஆண்டின் ஆரம்ப நாள் நிகழ்வு இன்று காலை 10:30க்கு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் போராளிகள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள், பெண்கள் அமைப்பினர், பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதேவேளை வவுனியாவிலும் இவ்வாறாக அன்னை பூவதிக்கு நினைவு தின நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அன்னை பூவதி அம்மா அவர்களின் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கிய நாளை நினைவுகூர்ந்து இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமையகத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறு வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலும் அன்னை பூவதி அம்மாவின் உண்ணாவிரத போராட்டத்தை நினைவுகூர்ந்து அவருக்கான அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. குளியாப்பிட்டி மீகக்கொட்டுவ சந்தியில் மோட்டார் சைக்கிள் சாரதி ஒருவர் மற்றொரு மோட்டார் சைக்கிள் சாரதியை தன்னுடைய கலைத்தகவசத்தால் தாக்கிவிட்டு தப்பியோடிய சம்பவம் பதிவாகியுள்ளது. குளியாப்பிட்டி மீகக்கொட்டுவ சந்தியில் மோட்டார் சைக்கிள் சாரதி ஒருவர் மற்றொரு மோட்டார் சைக்கிள் சாரதியை தனது தலைக்கவசத்தால் தாக்கிவிட்டு தப்பியோடிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குளியாப்பிட்டி பன்னல வீதியிலிருந்து வந்த நபர் ஒருவர் குளியாப்பிட்டிலிருந்து மாதம்பை நோக்கி பிரதான வீதியூடாக சென்ற மற்றொரு மோட்டார் சைக்கிள் சாரதியை வழிமறித்து தாக்கியுள்ளார். இத்தாக்குதலில் அங்கிருந்த CCTV கேமராவில் இது பதிவாகியதாகவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் இதுவரை பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து உத்தியபூர்வ முறைப்பாடு எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் போலீசார் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு செல்லும் நண்பனை பேருந்தில் அனுப்பிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த முல்லைத்தீவு மாவட்ட செயலக உத்தியோகத்தருக்கு விபத்தில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இரவு 11:30 மணியளவில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பிலிருந்து முல்லைத்தீவு வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளம் குடும்பசரி மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியிலிருந்து விலகி வீதியோரம் என்ற மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர் ஒருவரை கொழும்பு பேருந்தில் அனுப்பிவிட்டு தன்னுடைய வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் கடமையாற்ற 37 வயதுடைய புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பகா கிரிந்திவெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிஸ்வெல்ல பகுதியில் நேற்றைய தினம் மாலை வீடொன்றில் மூதாட்டி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் வீட்டில் தனியாக வசித்து வந்த கிரிந்திவெல பகுதியைச் சேர்ந்த 72 வயதான மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்த மூதாட்டியின் கழுத்தில் துணியொன்று சுற்றப்பட்டதோடு அவரின் காது பகுதியில் காயங்கள் காணப்பட்டன. சந்தேகத்திடமான முறையில் குறித்த மூதாட்டி உயிரிழந்தமையால் இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.